பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான அம்மன் கோவிலை பத்தி பார்க்க போறாங்க. அதுவும் முத்துமாரி அம்மன். சரி, நம்மளுடைய வாழ்க்கையில சில தேவைகளுக்கு சிலர் மட்டுமே அனுகிரகம் பண்ண வேண்டும். உடல் பிணிகள் அப்படின்னு எடுத்துக்கோ. இன்னைக்கு ஆரோக்கியம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நிகழ்வாக இருக்கு இல்லையா? அந்த ஆரோக்கியம் பொதுவா ஒரு சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வந்ததுன்னா அம்மா பக்கத்துல இருந்து அம்மா கையால அந்த மருந்து மாத்திரைகள் போச்சு அம்மா பாத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும்னு. அந்த மாதிரிதான் அந்த அம்மன் நிறைய அம்மன்கிற பேர் காரணம் இன்னொன்னு என்ன தெரியுமா? அம்மை நோய்களை விரட்டி அடித்ததனால் அம்மன் அப்படிங்கிற பெயர் காரணமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த முத்துமாரி அம்மனுக்கு உள்ள விசேஷமே அந்த முத்து முத்தா அந்த அம்மை போடும். அந்த முத்து முத்தான அம்மையை மாற்றி தருவதனால முத்துமாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு காரண பெயரும் உண்டு. நிறைய காரணங்கள் இருக்கு. ஜமதக்னி முனிவர் பரசுராமர் கிட்ட போய் உங்க அம்மா அதாவது ரேணுகா அம்பாள் என்ன பண்றாங்க, தினமும் அந்த ரிஷி பத்தினா என்னன்னா அவங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல நினைச்ச உடனே ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். அங்க ரேணுகாம்பாள் என்ன பண்ணுவாங்க, தினமும் பச்சை மண்ணுல பானை செஞ்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த தவ பயன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த பானையை செஞ்சு தண்ணி மோக்க போகும்போது அந்த தண்ணியில ஒரு கந்தர்வனுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. அழகை பார்த்து ரசிக்கிறது எல்லாருக்கும் இயல்பு தானே. அட பரவாயில்லையே, நல்ல அழகான ரூபமா இருக்கேன்னு அந்த தண்ணியில அந்த உருவத்தை பார்த்தா நிமிந்து கூட பார்க்கல. இத யான திருஷ்டியில இருந்த ஜமதக்னி முனிவர் பார்த்துட்டு என்ன பண்றாரு, உங்க அம்மாவுடைய கற்பு குறைஞ்சு போயிடுச்சு, நீ போய் உங்க அம்மா தலையை சீவிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறவரு. அதனால தந்தையினுடைய சொல்ல நம்ம காப்பாத்தணுமேன்னு என்ன பண்றாரு, போறாரு. காரணமே இல்லாம தன்னுடைய கோடாரியால அம்மாவுடைய தலையை வெட்டிடுறாரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல, அது கரெக்ட் தான். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை இல்லையா? அதனால அம்மாவை வெட்டிட்டோமே, நீங்க சொன்னீங்க நான் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எங்க அம்மா வேணும், எனக்கு எங்க அம்மாவை திரும்ப கொடுங்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே என்ன பண்றாரு ஜமதக்னி முனிவர், சரி இந்த தீர்த்தத்தை கமண்டலத்துல அவருடைய தவம் வலிமையில உள்ள அந்த தீர்த்தத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அவங்க அம்மா தலையை சேர்த்து வச்சு தெளிச்சு விட எழுந்துச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு உடனே இவரும் போறாரு. அங்க இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்போ ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி, சலவை தொழிலாளி அவருடைய மனைவியோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அந்த இடத்துலயே அவர் மனைவியுடைய தலையையும் வேற ஒரு சில காரணங்களுக்காக துண்டிச்சிடுறாங்க. சரி, இவர் போய் பார்த்தோன்னா அந்த பதட்டத்துல என்ன பண்றாரு, அந்த தன்னுடைய தாயினுடைய முகத்தையும் அந்த பெண்ணுடைய உடம்பையும் சேர்த்து வச்சு தெளிச்சோன்னா அம்பாள் எந்திரிச்சு இது என்னுடைய உடல் இல்லையே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப பதட்டத்துல தான் தவறு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுடைய உடலையும் அந்த பொண்ணுடைய தலையையும் சேர்த்து வச்சு இது பண்ணிடுறாரு. இதை மாத்த முடியுமானா மாத்த முடியாது. அப்ப பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்க ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழும்புச்சு, யார நான் என் அம்மாவா நினைச்சுக்கிறது? நீ உருவம் இல்லாத ஒரு பிண்டத்தை பார்த்து உன் அம்மான்னு உன்னால அடையாளம் கண்டுக்கும் பிடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல, தலை இருந்தா தானே அடையாளம் பண்ண முடியும், அந்த முகம் தானே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தலை எங்க இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய தாய்ன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆலயங்கள் அம்மன் கோவில்ல பாருங்க, வெறும் தலை மட்டும்தான் இருக்கும், பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த தலை மாறி போனதுனால மாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு காரணமும் வந்ததாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு என்னங்கிறது யார் எதை சொன்னாலும் அம்மன் அப்படின்னா அம்பாள் நமக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த தாய்க்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு அம்பாளை பற்றி, அந்த முத்துமாரி அம்மனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நேரத்துல இதை பத்தி பாக்குறதுக்கு ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய பங்குனி மாசத்துல அந்த அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம பார்த்திருப்போம், நிறைய அம்மன் கோவில் திருவிழாக்கள் எல்லாமே இந்த பங்குனியில ஆரம்பிச்சு அடுத்தடுத்து ஆடி மாசம் வரையும் தொடர்ச்சியாக நடக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். சரி, இந்த முத்துமாரி அம்மனுக்குன்னு ஒரு கதை உண்டுங்க. இவங்களுடைய உடன் பிறந்த அக்கா தங்கையர் 7 பேர். அந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அம்மனாக அவங்க பேர் வச்சிருக்காங்க. இங்க திருவப்பூர் மாரியம்மன், சமயபுரத்தால், கண்ணபுரத்தால், அங்க கீர்னிப்பட்டி மாரியம்மன், அங்க சுற்றி உள்ள ஒரு 7 அம்மன் கோவில்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஊர் என்ன அப்படின்னா, கொன்னையூர் முத்துமாரி அம்மன் கோவில், புதுக்கோட்டை மாவட்டத்துல
பொன்னமராவதி வட்டத்தில் இருக்கக்கூடிய கொன்னையூர் முத்துமாரியம்மன் அப்படிங்கிறவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த ஆலயத்தினுடைய அந்த கொன்னையூர் அப்படிங்கிற பேர் மறுவதற்கான காரணம் என்னன்னா, கொன்னை மரங்கள் சூழ்ந்த வனம் அது. அந்த இடத்துல பக்கத்துல ஒரு ஊர் மூலங்குடின்னு, அங்க இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, பால் கொண்டுகிட்டு வர்றாரு. இந்த கொன்னை வேறு தடிக்க விட்டு அந்த பால் அந்த இடத்துல விழுந்துருது. என்னடா, ஒரு நாள் விழுகலாம், 2 நாள் விழுகலாம், தொடர்ச்சியா இப்படியே விழுந்துட்டு இருக்கு. இவர் இந்த வேறு தானே அதுக்கு காரணம்னு சொல்லி ஒரு நாள் கோடரியை எடுத்துட்டு வந்து அந்த வேரை வெட்டலான்னு வெட்டும் போது அந்த வேர்ல இருந்து ரத்தம் வருது. அப்போதான் அது ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க தோண்டும் போது அந்த அம்பாளுடைய அந்த விக்கிரகம் அப்படிங்கிறது சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் இங்க முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்பாளை தான் இன்னைக்கு அங்க வச்சு, அந்த கொன்னையூருங்கிற பேரும் கொன்னை மரத்தடியில் இருந்ததுனால அந்த கொன்னையூருங்கிற பேரையும் வச்சு அந்த ஒரு கொன்னையூர் முத்துமாரியம்மனாக அங்க காட்சி தர்றாங்க. சரி, இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்ன? பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கு பூச்சொரிதல் விழா அப்படிங்கிறது நடக்கும். பல வகையான காட்டுப்பூக்கள், பல வகையான பூக்களையும் அங்க பூத்தட்டு ஏந்தும் விழா அப்படின்னு இருக்கு. இந்த ஊர் 18 பட்டி சுத்தி உள்ள தெய்வங்களும் அந்த மக்களும் அந்த ஊருக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஊர்ல காப்பு கட்டும் ஒரு நிகழ்வு, இந்த பூச்சொரிதல் முடியுது முதல் வார பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து பூச்சொரிதல், அம்பாளுக்கு சுத்தி உள்ள மக்கள்லாம் வந்து அங்க வந்து அந்த ஒவ்வொரு குரூப்பா வந்து 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 அந்த பூச்சொரிதல் அப்படிங்கிறது நடக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பூச்சொரிதல் முடிஞ்ச உடனே மறுநாள் என்னன்னா பால்குடம் எடுக்கும் விழா, அக்னி காவடி அப்படிங்கிறது உண்டு. இந்த அக்னி காவடிக்கு 4 நாடுகள், அந்த 18 பட்டியும் சேர்ந்து 4 நாடுகளாக பிரிஞ்சு அந்த 4 நாடுகளாக குரூப்பா மக்கள் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்னி காவடியை வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. அந்த அக்னி காவடி பால் குடம், எல்லாம் ஊர்கள்ல இருந்து பாத யாத்திரையாக பால் குடம் சொரியக்கூடிய நிகழ்வுங்கிறது அங்க ரொம்ப நடக்கும். 13 குழிகள், குண்டங்கள் அங்க வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய ஊர்கள்ல நம்ம பாக்குறோம்னா ஒரே ஒரு நெருப்பு குண்டம் இருக்கும் இல்லையா, இங்க அப்படி கிடையாது. குட்டு குட்டா 13 குண்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குண்டங்கள் அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஊர் வருதா, அந்த ஊருக்குன்னு உள்ள அந்த நெருப்பு குண்டத்தை அப்பதான் பிரிப்பாங்க. அந்த முடிச்சா முத நாள் போட்டு எரிக்கிற அந்த நெருப்பு குண்டத்தை அப்பதான் அந்த மூட்டம் பிரிப்பாங்க. பிரிச்சு தளன்னு தணல் இருக்கும். அதுலதான் அந்த பால் குடத்தை வச்சுக்கிட்டே பால் காவடி முருகனுக்கு மட்டும்தான் எடுப்பாங்கன்னு இல்லைங்க, இங்கேயும் காவடி தூக்கி அந்த பால் குடம் அப்படிங்கறது அம்மனுக்கு செலுத்துறாங்க, அழகு குத்துறாங்க, வேல் எடுக்கிறாங்க. எல்லாமே இங்க ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. அந்த 13 குண்டங்களும் பூர்த்தி ஆகும். அதோட அந்த பூச்செறிதல் விழா அப்படிங்கிறது நிறைவு பெறும். அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டும் திருவிழான்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த காப்பு கட்டுதான் அந்த சுத்துப்பட்டி 18 ஊரும் காப்பு கட்டிட்டாங்கன்னா அவங்க ஒரு துக்க நிகழ்வுக்கு கூட யார் வீட்லயும் போய் கலந்துக்க மாட்டாங்க. அந்த துக்க காரியம் அந்த ஊர்ல நடக்குதுன்னா பாட கட்டி எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க, தொட்டில் கட்டி தான் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான், அந்நியர்கள் யாரும் துக்கம் கேட்கறதுக்கு கூட அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா 15 நாள் அவ்வளோ ஆச்சாரமாக அவங்க இருப்பாங்க. சரி, இந்த 15 நாள்ல வெளியூர்ல போய் அவங்க தங்கவும் மாட்டாங்க. இப்ப வெளியூர்காரங்க அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காப்பு கட்டுற அன்னைக்கு அவங்க அந்த ஊர்ல தங்கிட்டாங்கன்னா அந்த காப்பு அறுக்கும் போதும் அந்த ஊருக்கு அவங்க வந்தே ஆகணும், கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஊருக்காரங்க வெளியில ஊருக்கு போய் நைட்டு தங்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்கு. சரி, அடுத்து இந்த 15 நாள் ஒவ்வொரு நாளும் மண்டகப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் நடக்கும். அதுல ஒவ்வொரு ஆட்களுக்கும், அதாவது ஒவ்வொரு வகையாரான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து தொழிலாளர்கள்னா தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு நாள் மண்டகப்படி, வலங்கை இடங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துவைக்கக்கூடிய சலவையாளர்களுக்கு ஒரு நாள், சலூன் முடிவெட்டக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த நாளை ஒதுக்குவாங்க. அடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அம்பலகாரரா இருக்கட்டும், மறவரா இருக்கட்டும், இந்த மாதிரி நகரத்தார்கள் செட்டியார்களுக்குன்னு ஒரு நாள். இந்த நாட்கள்ல என்னன்னா தீவெட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு வேண்டுதல் வந்து அங்க உண்டு. ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நேர்த்திக்கடன் பண்ணணும்னா அவங்க அந்த அழகு குத்துறது, அக்னி காவடி எடுக்கிறது, தீவெட்டி பிடிக்கிறது, அங்க அந்த ஆலயத்தை வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றது, இப்படின்னு பல நிகழ்வுகளை அவங்க வேண்டிக்குவாங்க. அதுல தீவெட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு நிகழ்வு. இந்த மண்டகப்படி அன்னைக்கு ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சிகள், அது நம்மளுடைய வரலாற்று நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய வள்ளி திருமணம் ஆகட்டும், ஹரிச்சந்திரா நாடகமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நாடகங்கள், கச்சேரிகள் எல்லாமே அந்த 15 நாள்ல, கரகாட்டங்கள் எல்லாம் அந்த நாள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த 15 நாள் ஒவ்வொருத்தங்களும் நடத்துவாங்க. அவங்களுடைய முறை அது.
அன்னைக்கு அவங்களுடைய செலவுல தான் அம்மன் வந்து வீதி உலா வருவாங்க, அந்த கோவிலை சுற்றி வீதி உலா வருவாங்க. அந்த கோவிலுக்கு நேர் பின்பக்கம் வந்தோடனே ஒரு பொம்மை கையில மாலையை கொடுத்து கட்டி விட்டுருப்பாங்க. இந்த தேர், அம்மனுடைய தேர் சுத்தி வரும்போது அந்த பொம்மையை அவுத்து விட்டோம்னா அது அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு போய் அம்மன் கழுத்துல அந்த மாலையை போடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு. தீவெட்டி பிடிக்கிறவங்க அந்த கோயிலை சுத்தி தீவெட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. அது விடிய காலையில தான் அந்த நிகழ்வு பூர்த்தி அடையும். அந்த மாதிரி 15 நாளும் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து பொங்கல் திருவிழா, பொங்கல் பெருந்திருவிழா அப்படின்னு நடக்கும். சுத்துப்பட்டி எல்லா ஜனங்களும் அந்த ஊர் அப்படியே கூட்டம் கூட்டமா போய் பொங்கலை வச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஊர் உள்ளர போகும். நாடு பிடி திருவிழான்னு சொல்லி நாடு, அந்த ஒவ்வொரு சுற்றுப்பட்டி ஆளுகளும் அந்த 4 நாடாக பிரிஞ்சு அந்த கோவிலுக்கு வந்து வழிபாடுகள் பண்ணுவாங்க. அங்க உப்பு மிளகு பரிகாரம் ரொம்ப விசேஷமானது. ஒரு தோல் நோய் இருக்கு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அங்க உப்பும் மிளகும் வாங்கி போடக்கூடிய வழக்கம் இருக்கு. அங்க விவசாயிகள் தான் அதிகம். அதனால விவசாயம் செழிக்கணும், சிறப்பா நெல் விளைச்சல் அதிகமா இருக்கணும்னா அதிகமா அங்க நெல்மணிகளை கொண்டு வந்து அங்க தொட்டி வச்சிருப்பாங்க. உப்பு மிளகுக்கு ஒரு தொட்டி, நெல்மணிக்குன்னு ஒரு தொட்டி. அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தொட்டில போடுவாங்க. அடுத்து அங்க உருவப்படங்கள், அந்த வெள்ளியில செய்த உருவங்கள் இருக்கு இல்லையா, முகம், கண்ணு. இப்ப கண்ணுல பிரச்சனைன்னா அதுக்கு கண்மலர் வாங்கி போடுறது, கையில பிரச்சனைன்னா அதுக்கு கைகள் வாங்கி போடுறது, கால்ல பிரச்சனைனா கால்கள், உடம்புலயே பிரச்சனைனா அந்த உடம்பு உருவம், இதை வாங்கி உண்டியல்ல காணிக்கையாக செலுத்தக்கூடிய வழக்கமும் இருக்கு. ரொம்ப முக்கியம், அங்க திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப விசேஷமா நடக்கும். அங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா அவங்க இந்து அறநிலையத்துறையோட தான் அந்த நிகழ்வு இருக்கு. அங்க பதிவு பண்ணிட்டு அங்க திருமணம் நடத்தலாம். வெள்ளித்தேர் இழுக்கும் விழா ஒரு வேண்டுதல் வச்சா, இதுல என்னுடைய சொந்த அனுபவம், இந்த ஊர் வந்து என்னுடைய சொந்த ஊரும் கூட, இந்த கொன்னையூர் அப்படிங்கிறது. இந்த வெள்ளித்தேர் இழுக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு. என்ன காரணத்திற்காக அந்த வெள்ளித்தேர் வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த வெள்ளித்தேரை நம்ம உள்ளர அந்த உள் சுற்றுலால நம்ம இழுக்க முடியும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு வெள்ளித்தேர் இழுக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன். 3 வருஷம் அந்த பிரார்த்தனை நிறைவேற, ஏன்னா அந்த அளவுக்கு அது லாங் டைம் பிரார்த்தனை, அதனால 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு 4வது வருஷம் அந்த வெள்ளித்தேரை நான் இழுக்கக்கூடிய அந்த வாய்ப்புங்கிறது அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால எனக்கு கிடைச்சது. அங்க பேச்சியம்மன், கருப்பர் தனி சன்னதியில இருக்காங்க. அடுத்து கால பைரவர் இருக்கார். இந்த கால பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கால பைரவருக்கு நிறைய அபிஷேகங்கள். அஷ்டமி அன்னைக்கு அம்மன் கோவில்ல அந்த கால பைரவர் விசேஷம்னா அது இந்த ஆலயத்துல தாங்க. அந்த அஷ்டமி அன்னைக்கு அந்த கால பைரவருக்கு ரொம்ப சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்குது. கோவில் சாத்திட்டு அந்த சாவியை கொண்டு போய் கால பைரவர் சன்னதியில தான் வச்சு போட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலபைரவர்கிட்ட இருந்து தான் அந்த சாவி எடுத்து கோயிலை திறப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை. சரி, இதுல இன்னொரு விசேஷம் சொல்லவா? இந்த சுற்றுப்பிரகாரத்துல ஒரு தூண் இருக்கு இல்லையா, அந்த தூண்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் மாலை கட்டி போடுற வழக்கம் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ரீராம ஜெயர் எழுதி நம்ம மாலையா கட்டி போடுற வழக்கம் அங்க இன்றளவும் நிறைய ஸ்ரீராம ஜெயம் எழுதி அந்த ஆஞ்சநேயருக்கு. அந்த தூண்ல சின்ன உருவமா இருந்த ஆஞ்சநேயர் வளர ஆரம்பிச்சுட்டார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அந்த முகம் ஒரு, அதாவது அந்த நாகபந்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த தூண்ல நாகபந்தம் இருக்கும். சின்ன சின்னதா உருவங்களை செதுக்கியிருப்பாங்க. நீங்க எல்லா கோயில்லையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த தூண்ல இருந்த ஆஞ்சநேயர் மட்டும் வளர ஆரம்பிச்சுட்டாரு. அது என்னால நான் உணர்ந்த ஒரு ஃபீல். அது அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ திருத்தமா அந்த ஆஞ்சநேயர் வந்து வளர ஆரம்பிச்சோம்னா அந்த தூண்லயே ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி இன்னைக்கு வழிபடுறாங்க. அவ்வளோ அற்புதமா அந்த ஆஞ்சநேயருக்குன்னு உள்ள அலங்காரம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலில் இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இங்க இருப்பது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விசேஷம், இங்க வந்து ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் எந்த நட்சத்திரத்துக்கு சிறப்புடையது அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்புடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா கூடுதலாக அவங்களுக்கு நற்பலன்கள் ரொம்பவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு முக்கியமா, அதுக்குதான் முக்கியமான தகவலுக்கு இங்க வந்திருக்கேன். பண வரவுக்கான கனகதாரா சோத்திரத்துல நெல்லி கனி தங்க மழை பொழிந்ததாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நெல்லி தலவிருச்சம்ங்கிறதுனால இந்த அம்பாள் நமக்கு ரொம்ப 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 நமக்கு வேண்டிய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தரக்கூடிய ஒரு அம்பாளாக அங்க தனித்து அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி தரக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த முத்துமாரி அம்மனுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த அச்சரம்,
அந்த அச்சரம் மகாமேரு அச்சரம் அப்படிங்கிறது அங்க வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த அச்சரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அச்சரபீடமாக அங்க இருக்கு. அதை தொட்டு வணங்கிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், ஒரு ஒரு மின்சாரம் நம்ம உடம்புல பாஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த அச்சரத்தை தொட்டு வணங்கும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கு. இந்த அம்பாள் முத்துமாரி அம்மன், கொன்னையூர் முத்துமாரி அம்மன் கோவில்ல இந்த திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும், நவராத்திரியில் 9 நாளும் அம்மனை ஊஞ்சல்ல வச்சு அம்மனை வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த ஊர்ல ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான அந்த முத்துமாரி அம்மனை நாமும் வழிபட்டு அவருடைய அனுகிரகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கணும்னு நேர்த்தி கடன் பண்ணிட்டு கரும்பு தொட்டில் கட்டுவாங்க. அது அந்த ஊர்ல ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால அந்த குழந்தை பாக்கியத்திற்கும் எல்லா செல்வங்களுக்கும், செல்வங்கள் 16 எல்லாமே ஒண்ணுதானங்க. அந்த நெல்லி மரம் தலவிருட்சமாக இருக்கிறதுனால இந்த 16 செல்வங்கள்ல என்ன குறை இருக்கு அப்படின்னாலும் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபடும் போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.